சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே. சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை, இந்தி நிளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, துந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அவர்களால் இயற்றப்பட்டு தலைமுறைகள் தோறும் பக்த பெருமக்களால் தொடர்ந்து முருகப்பெருமானை சிந்திப்பதற்கும் போற்றுவதற்கும் அருணகிரிநாதர் அருமையான ஒரு வாய்ப்பை பக்தர்களாகிய நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த ஆன்மீக திருச்சபையிலே இந்த கந்தர் அலங்காரத்தை வாரந்தோறும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு பெருமானுடைய அருட்கருணை நமக்கு வாய்த்திருக்கின்றது. நாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். கந்தர் சஷ்டி கவசம் என்பது அது கவசம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் முருகப்பெருமான் போக்கி வைப்பார் என்று கந்தர் கவசத்தை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள். அதில் ஒரு வாசகம் வருகின்றது. முருகப்பெருமான் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர் என்றால், பொல்லாதவரை பொடி பொடியாக்கும், நல்லோர் நினைவில் நடனம் புரியும் என்று முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை பற்றியும் பரம் கருணையை பற்றியும், பொல்லாதவர்கள் வருகின்ற பொழுது, பொல்லாதன செய்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். அதனால்தான் வினை வைத்தவன் வினை அறுப்பான், திணை வைத்தவன் திணை அறுப்பான் என்று சொல்லுகின்றார்கள். நன்மையே செய்கின்றவர்களுக்கு நல்லதே விளையும். தீயன நினைப்பவன் தீயன செய்பவன் அவன் உருப்பட மாட்டான், அவன் உயர மாட்டான், அவன் வாழ்க்கையிலே தாழ்ந்து போவான் என்கின்ற அந்த அறக்கருத்தை அங்கு நாம் பார்க்கின்றோம். கந்தர் சஷ்டி கவசத்துல பார்க்கிறோம். பொல்லாதவர்கள் யார் இருந்தாலும் முருகப்பெருமான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், பொடி பொடி ஆக்குவார். நல்லோர்களுடைய நினைவிலெல்லாம் அவர் வந்து நடனம் ஆடுவார். அவர்
நமக்காக அருள் பாலிப்பார் என்ற கருத்தை அந்த பாடல் வழியாக நம்ம பார்க்கிறோம். கந்தர் அலங்காரத்திலும் இதே கருத்தை தான் மீண்டும் மீண்டும் அருணகிரிநாதர் பற்பல வித்தியாசமான சொற்களின் மூலமாகவும் நடைமுறைகளின் மூலமாகவும் அன்பர்களுக்கு புலப்படுத்தி வருவதை நம்ம பார்க்கின்றோம். முருகப்பெருமானை நம்ம முருகாசரணம் முருகாசரணம் என்று நாம் சதாகாலம் நெஞ்சிலே நீக்கமற நினைந்து கொண்டிருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் நீலச்சிகண்டியோடு வருவான். அவன் நீலச்சிகண்டியோடு தனியாக வரமாட்டான், கோலக்குரத்தியோடு வருவான். அவன் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் கோலக்குரத்தியுடன் எந்த நேரத்திலும் வருவான் என்று அருணகிரிநாதர் நமக்கு அழகாக பதிவு செய்து காட்டியிருக்கின்றார். முருகப்பெருமான் தனியாக வரவில்லை, சக்தியும் சிவமும் சேர்கின்ற பொழுதுதான் அங்கு பலம் ஓங்கி நிற்கின்றது என்கின்ற அந்த அறக்கருத்தை சொல்லுகின்ற வண்ணம்தான் கோலக்குரத்தியுடன் வருவான் என்ற கருத்தை அருணகிரிநாதர் அங்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இந்த காலம், இந்த நாள் ஒரு அருமையான நாள். இந்த காலம் ஒரு புனிதமான காலம். நாம் எல்லோரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று சிவ அன்பர்களால் போற்றப்படுகின்ற அந்த சிவராத்திரி நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வருகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை அது மகா சிவராத்திரியாக மலர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலும் சரி, விஞ்ஞான ரீதியிலும் சரி, விஞ்ஞான பூர்வமாகவும் அறிஞர்களும் ஆன்மீக பெரியோர்களும் இதை அவர்கள் சான்றாக பகன்று இந்த வார்த்தையை கூறியிருக்கின்றார்கள். என்ன வார்த்தை என்றால், சிவன் ராத்திரி அன்று சிவபெருமானை போற்றி துதித்து ஓம் சிவாய நம என்று சொல்லி இரவு முழுவதும் கண் விழித்து அந்த 4 கால பூஜைகளிலும் அன்பர் பெருமக்கள் கலந்து கொண்டால் அது பெரும் புண்ணியம் வாழ்க்கையிலே கிடைக்கும். நமக்கு நம்முடைய நோக்கமே அந்த பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் நமக்கெல்லாம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொள்ளுவதற்கு இந்த சிவராத்திரி இரவு மிக அற்புதமான இரவாக இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து நம்முடைய முதுகு தண்டை நேராக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபணம் ஆகியிருக்கின்றது. அந்த முதுகுத்தண்டை நம்ம எல்லா இரவுகளிலும் நம்ம படுத்து கொண்டு இருக்கின்ற நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்முடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கின்ற பொழுது அந்த சிவத்தை உணர்வதற்கும் பக்தியை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம்மை நாம் உயர்த்தி நம்முடைய நிலையை பக்தி நிலையை உயர்த்தி கொள்ளுவதற்கு அது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு அளிக்கின்றது என்று, இது முட்டாள்தனமான கருத்து இல்லை, இது மூடத்தனமான கொள்கை இல்லை, இது விஞ்ஞான பூர்வமாக ஆன்றோர்களால் நிரூபணம் செய்யப்பட்ட உண்மை என்றெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவேதான் நாடெங்கிலும் உலகெங்கிலும் சிவபக்தர்கள் சிவன் இரவை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். நாமும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆவலோடு. நாமும் அந்த சிவராத்திரியை கொண்டாடுவோம் என்கின்ற அந்த நல்ல கருத்தை
உங்களுடைய உள்ளங்களிலெல்லாம் பதிவாக்கி இன்றைய பாடலான 94, 95, 96, 97 ஆகிய பாடல்களை பற்றி சிந்திப்பதற்கு நான் முற்படுகின்றேன். இன்றைய 4 பாடல்களிலே அருணகிரிநாதர் நமக்கு அறியாமை இருள், ஆணவ இருள், ஆணவ மலம், அறியாம இருக்கக்கூடிய அந்த இருள் நம்மை தொடர்ந்து கவ்விக்கொண்டு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பெருமானை நினைக்கின்ற பொழுது, முருகப்பெருமானை நினைக்கின்ற பொழுது அந்த இருள் அகல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி பெற வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த 94வது பாடலிலே அருணகிரிநாதர் அருமையாக காட்டியிருக்கின்றார். அந்த பாடலை பார்ப்போம். தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ள சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாழ்வெட்டிலை சிறு வெள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே என்று அருணகிரிநாதர் அலங்காரமாக சொல் ஓவியங்களை கொண்டு மலர் மாலை எப்படி தொடுக்கப்படுகின்றதோ அதை போல இந்த பாடலை உருவாக்கி பக்தர் பெருமக்களாகிய நமக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார். இந்த பாடலினுடைய கருத்தை நாம் பார்ப்போம். தெள்ளிய ஏனல், திணைப்புனம், வள்ளிக்கு உரிமையான அந்த வயல்வெளி, அந்த புனத்திலே அவள் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பயிர்களெல்லாம் விளைந்த நிலையிலே இருக்கின்றன. காகங்களும் குருவிகளும் வந்து அந்த பயிர்களை நாசமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. வள்ளி திணைப்புனம் காத்து கொண்டிருக்கின்றாள், காவல் காத்து கொண்டிருக்கின்றாள். அந்த திணைப்புனம் சிறப்பான திணைப்புனம், அது பெருமை மிகுந்த திணைப்புனம். அது முருகப்பெருமானுடைய துணைவியாக போகின்ற வள்ளியம்மை என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற திணைப்புனமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது தெள்ளிய ஏனலாக விளங்குகின்றது. அந்த தெள்ளிய ஏனலிலே, அந்த திணைப்புனத்திலே ஒருத்தி இருக்கின்றாள். அவள் கிளி போன்று அழகாக இருக்கின்றாள். அவள் கிள்ளையாக இருக்கின்றாள் என்று சொன்னால் கிளி போல அழகான மொழி பேசுகின்ற ஒரு மங்கையாக அவள் திகழுகின்றாள். அவள் கள்ளச்சிறுமியாக இருக்கின்றாள். ஏன் அவள் கள்ளச்சிறுமியாக இருக்கின்றாள் என்று சொன்னால், முருகப்பெருமானுடன் காதல் மொழி பேசுகின்ற அந்த காதல் கிளத்தியாக இருக்கின்ற காரணத்தினாலே அருணகிரிநாதர் வள்ளியை கிள்ளை என்றும் கள்ளச்சிறுமி என்றும் அலங்காரப்படுத்தி காட்டியிருக்கின்றார். கிள்ளையை, கள்ளச்சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் முருகப்பெருமான் அந்த பூலோகத்திற்கே இறங்கி வருகின்றார். வள்ளியை சந்திப்பதற்காகவும் வள்ளியோடு காதல் புரிவதற்காகவும் இந்த உலக நன்மைக்காக அவர் இறங்கி வருகின்றார். வள்ளியை அவர் வேட்கின்றார். வேட்டவனாக இருக்கின்றார் என்று சொன்னால் வள்ளியோடு அவர் காதல் மொழி பேசி அவர் களிப்பு நிலையிலே இருக்கின்றார், மகிழ்ச்சி நிலையிலே இருக்கின்றார். நீங்கள் இப்படிப்பட்ட முருகப்பெருமானை ஏன் வணங்காமல் இருக்கின்றீர்கள் என்பதுதான் அருணகிரிநாதருடைய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் எல்லாம், வேதாந்தம் எல்லாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட முருகனை, வள்ளியை வந்து மனம் புரிகின்ற அந்த முருகப்பெருமானை, வள்ளியை இடம் காதல் மொழி பேசுகின்ற முருகப்பெருமானை
நீங்கள் போற்றி துதிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். உங்களுடைய பிறவி பிணி போக வேண்டும் என்று சொன்னால், இந்த பிறந்த காலத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச்சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்க வேண்டும். ஆனால் நீங்கள் செய்வது என்ன? நீங்கள் வேட்கவில்லை, நீங்கள் வேட்டிலை என்று சொன்னால் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கவில்லை, துதிக்கவில்லை, போற்றவில்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்கின்றீர்கள் என்று அருணகிரிநாதர் சகலர்களாகிய நம்மை பார்த்து, நம்முடைய தாழ்வான குணங்களை பார்த்து அவர் எச்சரிக்கை செய்கின்றார். நீங்கள் செய்வது சரியான செயல் இல்லை என்று சொல்லுகின்றார். சகலர்களாகிய நாம் நம்முடைய மனதை எவ்வாறு சிதற வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? கன்னிப்பெண்களை பார்க்கின்றோம், அவர்களுடைய காதல் வலையிலே வீழுகின்றோம், அவர்களுடைய வஞ்சக சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு போகின்றோம், அவர்களுடைய இனிமையான குரலை பார்த்து மயங்கி விடுகின்றோம், அவர்கள் முத்தான சத்தான வெண்மையான பற்களை பார்த்து நம்ம அசந்து போய் விடுகின்றோம். இப்படி நீங்கள் உங்களுடைய ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு போனீர்களே என்று அங்கலாய்ப்புப்படுகின்றார் அருணகிரிநாதர். வள்ளை இந்த இடத்திலே அருணகிரிநாதர் மிக அருமையான ஒரு இயற்கை வருணனை காட்சியை காட்டி நம்மை எல்லாம் அந்த இயற்கையை நுகர வைப்பதற்கும் இயற்கையை அனுபவிப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அருளியிருக்கின்றார். வள்ளை என்பது ஒரு விதமான தாவரம், அது தண்ணீரிலே பற்றி படர்கின்ற அந்த தாவரம். வள்ளை கொடி தண்ணீரிலே அடர்ந்தும் படர்ந்தும் கிடக்கின்றது. அந்த வள்ளையை தள்ளி கொண்டு மீன் வெளியே வருகிறது. தண்ணீரை அந்த வள்ளை கொடி மூடிக்கொண்டிருக்கின்றது. கெண்டை மீனானது அந்த வள்ளை கொடியை தள்ளி கொண்டு மேலே வருகின்ற மாதிரி ஒரு காட்சி. வள்ளை தள்ளி துள்ளிய மீன் அப்படியே வெளியில வள்ளை கொடிய தாண்டி துள்ளி வெளியில வருகின்றது. அந்த கெண்டை மீன் என்பது பொருள். இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்ன காட்டுகிறார்னா, அந்த கெண்டை மீனை போன்ற கண்களை உடைய பெண், கெண்டையை தொண்டையை என்கின்ற பொழுது அந்த கெண்டை மீனை போன்ற கண்களை உடைய பெண்கள் ஒன்று, அவர்கள் பேசுகின்ற தோதக சொற்கள் இரண்டு. தோதக சொற்கள் என்று சொன்னால் வஞ்சக சொற்கள். ராமலிங்க சுவாமி வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கின்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற வஞ்சக சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கின்றார்கள். தோதக சொல்லை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பற்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூரல் என்று சொன்னால் பற்கள், பெண்களுடைய பற்கள், அது ஆடவர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பேச்சு ஈர்க்கின்றது, அவர்களுடைய கண்கள் நம்மை ஈர்க்கின்றன, அவர்கள் சிரிக்கின்ற பொழுது முத்து போன்ற பற்கள் நம்மை வசீகரிக்கின்றன என்று மூரல் என்று அருணகிரிநாதர் சொல்லி, அந்த மூரல் எப்படிப்பட்ட மூரல் என்றால், நல்ல மூரல்,
நல்ல வெள்ளிய மூரல். வெள்ளிய என்று சொன்னால் வெண்மை நிறமான பளிச்சென்று விளங்கக்கூடிய அந்த வெள்ளை வெளேரென்று இருக்கக்கூடிய பற்கள். நித்திலம். நித்திலம் என்று சொன்னால் பற்கள் அவ்வளவு அழகாக இருக்கின்றன, முத்து போன்ற பற்களாக இருக்கின்றன. வித்தாரம். வித்தாரம் பேசுகின்றவர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது. பெண்கள் அந்த கண்டதையெல்லாம் பேசுவாங்க, நம்மை காதல் வலைக்குள்ள அவர்கள் வீழ்த்துவார்கள், அவர்கள் வித்தார கள்ளிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கின்றது. ஆகவே வித்தாரம் பேசுகின்ற அந்த மூரலை உடைய பெண்கள், அவர்களை போய் நீங்கள் வேட்கின்றீர்கள். வேட்ட நெஞ்சே என்று சொன்னால் அவர்கள் பக்கம் சாய்ந்து கொண்டீர்களே, உங்களுடைய கொள்கையை குறுகிய கொள்கையாக ஆக்கி கொண்டீர்களே, பரந்த மனப்பான்மை இல்லை, பரம்பொருளை நினைக்கின்ற மனப்பான்மை உங்களுக்கு இல்லை. பரம்பொருளை நினைக்கின்ற பொழுதுதான் நீங்கள் பரம யோகிகளாக ஆக முடியும். ஆகவே வள்ளி மணாளன் உனக்கு அருள் பாலிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அந்த அருள் மழையிலே நீங்கள் நனைய வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் கூரார்ந்து போகின்றீர்கள்? நீங்கள் ஏன் கேடுகெட்டு போகின்றீர்கள்? ஏன் நீங்கள் கெட்ட வழியிலே நடப்பதற்கு முற்படுகின்றீர்கள் என்கின்ற எச்சரிக்கை வார்த்தையை, நம்முடைய அறியாமையை, இருளை அவர் அருணகிரிநாதர் இந்த இடத்திலே சுட்டி காட்டி அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியையும் புலப்படுத்துகின்றார் இந்த பாடல் வழியாக என்று நாம் பார்க்கின்றோம். தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச்சிறுமி என்னும் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே என்று அருணகிரிநாதர் நல்ல வழி காட்டுகின்றார். இந்த பொல்லாத வழியிலே போய் பொல்லாப்பை சம்பாதித்து கொண்டு நீங்கள் கெட்டுப்போய் விடாதீர்கள், நல்ல வழியை பின்பற்றுங்கள், உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் பாதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை 94வது பாடலிலே பார்ப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. அடுத்த பாடல் 95வது பாடலிலே மெய்ப்பொருளை உணர்வதற்கு அறியாமை இருள் உன்னிடத்திலிருந்து அகல வேண்டும், உன்னுடைய நெஞ்சம் பரிசுத்தமான நெஞ்சமாக இருக்க வேண்டும், அந்த மெய்ப்பொருளினுடைய தன்மையை நீ உணர வேண்டும். உணர்வதற்கு உன்னுடைய மனசை நீ எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியிலே உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த போதனைய 95வது பாடலில் மிக அழகாக அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் அருளி விட்டு சென்றிருக்கின்றார். அந்த பாடலை பார்ப்போம். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றே யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினார் சான்றாரும் மற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே என்று அருணகிரிநாதர் மிக அற்புதமாக மெய்ப்பொருளை அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாக இந்த பாடல்ல காட்டியிருக்கிறார். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம். ரொம்ப அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார். சத்தியம் என்பது மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் என்பது பரம்பொருளை உணரக்கூடிய அந்த தன்மை, அந்த பரம்பொருளை நீ உணரக்கூடிய தன்மை, இந்த உலகாயுதத்திலிருந்து நீ விலகி வரக்கூடிய அந்த தன்மை, இங்க ஆட்ட பாட்டம் சஞ்சலம் வேதனை கொடுமை அத்தனையும் இருக்குது.
இதையெல்லாம் விட்டு போட்டு நீ உயர்ந்த கொள்கையை பின்பற்றி அந்த சத்தியத்தை உணர்ந்து மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க வேண்டும் அப்பா அப்படிங்கிறாரு. யான் தான். யான் என்று சொன்னால் அகங்காரம், ஆணவம், நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருக்கணும். தான் என்று சொன்னால் மமகாரம், எல்லாம் என்னாலதான் செஞ்சு முடிக்க முடியும், நான் இல்லைன்னு வச்சுக்க ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு கொள்கையை மனிதர்களாகிய நாம் பிடிவாதமாக பிடித்து கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்துவதிலேயே நம்ம ஆங்காரம் கொண்டிருக்கின்றோம், அக்கறை கொண்டிருக்கின்றோம். பணிவு உனக்கு இல்லை, இன்சொல் உன்னிடத்திலே இல்லை, அன்பு உன்னிடத்திலே இல்லை. இவைகளெல்லாம் வருகின்ற பொழுதுதான் அன்பும் பணிவும் இன்சொல்லும் அணிகலன்களாக உனக்கு திகழ்கின்ற பொழுதுதான் சத்தியம் உன்னிடத்திலே வந்து தங்கும், தேங்கி இருக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை அருணகிரிநாதர் மிக அழகாக சிற்பி வடித்தெடுத்தாற் போல, ஓவியன் வடித்தெடுத்து கொடுக்கின்ற ஓவியத்தை போல இந்த இடத்திலே சுட்டி காட்டி இருக்கின்றார். இந்த வார்த்தைகளை நம்ம வைர வார்த்தைகளாக போற்றி மதிப்போம். இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். முருகப்பெருமானை உணர்வதற்கும் பரம்பொருளை அறிந்து கொள்ளுவதற்கும் பக்தி பரவசத்தோடு நாம் திகழுவதற்கும் இது ஒன்றுதான் வழி என்று அறிந்து கொள்ளுவோம். இது அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி. அவரே நமக்கு ஆசானாக திகழ்கின்றார். அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார், யான் என்று இருக்காதே, தான் என்று இருக்காதே. இந்த இரண்டு சொல்லும் கெட்டால் அன்றி, இந்த ரெண்டுமே உங்ககிட்ட கிட்ட கூட வரக்கூடாதப்பா, இது கெட்டு போகணும். இந்த ரெண்டு கொள்கைகளையும் நீ விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் அப்படிங்கிற ஒரு பேருண்மைய இவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக சொல்லி காட்டியிருக்கின்றார் என்பதை சொல்லி தொடர்ந்து அருணகிரிநாதர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். தொல்லை பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன். இது புராண செய்தி, நாம் அறிந்த செய்தி. அருணகிரிநாதரே அநேக இடங்களிலே இந்த செய்தியை நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். என்ன செய்தி? விஷ்ணு பெருமான் காத்தல் கடவுள் விஷ்ணு பெருமான், படைத்தல் கடவுள் பிரம்மா. அந்த திருவண்ணாமலையில ஒளிப்பிழம்பாக சிவபெருமான் விளங்குகின்ற காலத்திலே இவர்கள் இருவரும் அடிமுடி தேடுவதற்காக புறப்படுகின்ற அந்த புராண செய்தி நமக்கு கேள்விப்பட்டதுதான். முடியை பார்ப்பதற்காக பிரம்மாவும் அடியை பார்ப்பதற்காக திருமால் அவர்களும் புறப்பட்டு போனார்கள் என்று நமக்கு செய்தி கிடைக்கின்றது. எப்படி திருமால் என்ன ரூபத்தில் என்ன தோற்றத்தில் அவர் போனார்னா சூகரமாய் போனார். சூகரமாய் என்ன அர்த்தம்? பன்றி வடிவம் எடுத்து அந்த நிலத்தை தோண்டுவதற்கு, அந்த பன்றிகள் தான் அந்த அவர்கள் அவ்வளவு ஷார்ப், அவ்வளவு கூர்மையான அவர்களுக்கு அந்த மூஞ்சி இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் தோண்டி, ஆழ தோண்டி, நிலத்தை தோண்டி நிலத்தினுடைய கீழ்ப்பகுதிக்கு போகக்கூடிய வல்லமை படைத்த பிராணி அந்த பன்றி என்கின்ற சூகரம். அந்த பெருநிலத்தை, எப்படிப்பட்ட பெருநிலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க அருணகிரிநாதர். இது தொல்லை பெருநிலம், இது துன்பப் பெருநிலம், இது ஒரு பெரும் சாகரமாக விளங்குகின்றது. எங்கு பார்த்தாலும் துன்பம்,
எங்கு பார்த்தாலும் துயரம், எங்கும் தோல்வி, எங்கும் அழுகை, எங்கும் கூக்குரல் விளங்குகின்ற இந்த நிலத்துல அந்த சிவத்தை உணர்வதற்காக அந்த பெருமான், திருமால் பெருமான், விஷ்ணு பெருமான் சூகரமாய் கீன்றான். கீன்றான்னா தோண்டினான். அவனுடைய மருமகன் தான் நம்முடைய முருகப்பெருமான். மருகன் என்று சொன்னால் மருமகன் முருகன். அவன் கிருபாகரன். அவன் சாதாரணமில்லை. அவன் அருள் வடிவானவன், அன்பு வடிவானவன், கிருபை வடிவானவன். நமக்கெல்லாம் துன்பம் வருகின்றவளெல்லாம் நம்முடைய துயரங்களை துடைத்து எறிபவனாக, நமக்கு கிருபை அளிக்கின்றவனாக காட்சி அளிக்கின்றான். பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் இருக்கின்றார். இந்த முருகப்பெருமானை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் மெய்ப்பொருளை அடைய வேண்டும். மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்றால் என்ன கொள்கையை நீ பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அதே கருத்தை அருணகிரிநாதர் கடைசி, இந்த பாடலினுடைய கடைசி வரியிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். கேள்வியினால் சான்றாரும் மற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே. அந்த மெய்ப்பொருளையும் அந்த பரம்பொருளையும் உணரணும்னா இப்படி போனா கிடைக்குமா, அப்படி போனா கிடைக்குமா, முருகப்பெருமான நீ கும்பிடுறிய பார்த்துருக்கிறியா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மெய்ப்பொருளை நீங்கள் அடைய முடியாது. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் எனக்கு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப்னா என்ன அர்த்தம்? சான்று வேண்டும். சான்று இருந்தால்தான் நான் ஒத்துக்கொள்ளுவேன் என்றெல்லாம், அதெல்லாம் உங்களுடைய கணக்குக்கும் வாழ்க்கைக்கும் நீங்க வேணா வச்சுக்குங்க. பரம்பொருளை அடைவதற்கு இலக்கணம் வகுக்கின்ற பொழுது கேள்விகள் கேட்காதே, சான்றுகளுக்காக தேடிக்கொண்டிருக்காதே. சான்றுகள் இல்லாத இடம், கேள்விகள் இல்லாத மனது, அது ஒரு சிறப்பு வழி, அது ஒரு தனி வழி, அது ஒரு பரமானந்தத்தை அளிக்கக்கூடிய வழி. அப்பொழுது நீங்கள் உற்றார் உன்னிடத்தில் இருக்க மாட்டார்கள், உறவினர்கள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள், நண்பர்கள் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ அது தனியாக இருந்து உணரக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையை நீ அடைகின்ற பொழுதுதான் சத்தியம் என்கின்ற மெய்ப்பொருள் உனக்கு வந்து கைகூடும். அதை நீ உணர்ந்து கொள்ளுவாய், அதை பின்பற்றுவாய் என்று சொல்லுகின்றார். கேள்வியினால் சான்று ஆறும் அற்ற, சான்றுக்கெல்லாம் நீ சான்று ப்ரூஃப் வேணும். நான் சும்மா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு எல்லாம் இருந்தீன்னா, நம்பிக்கை இருந்துனால்தான்ப்பா உனக்கு நமராசன் வந்து கை கூடுவான் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். சான்று அற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதுதான் சத்தியம் என்கின்ற மெய்ப்பொருள் என்கின்ற ஒரு அழகான பாடல் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதை மீண்டும் ஒரு முறை நம்ம பார்ப்போம். இப்பொழுது நமக்கு பொருள் அருமையாக விளங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. யாம் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம். தொல்லை பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன். கேள்வியினால் சான்று ஆறும் மற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே என்பதாக பொருள் பொதிந்த கருத்து மிகுந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. இந்த பாடலின் மூலமாக மெய்ப்பொருளை உணர்வதற்கும் பருகுவதற்கும் அந்த பக்தி பரவசத்திலே திளைப்பதற்கும் வழி ஒன்றை அருணகிரிநாதர் நமக்கு அழகாக காட்டியிருக்கின்றார். சகலர்களாகிய நாம் இப்படித்தான் இருக்கின்றோம். என்னால் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் அது முடியும் அப்படின்னு நம்ம பெருமை பீத்தி கொள்ளுவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பரம்பொருளை சரணாகதி தத்துவம்
சரணாகதி தத்துவம் ஒன்றே பரம்பொருளை உணர்வதற்கு வழி என்கின்ற ஒரு நிலையை இந்த பாடலில் நாம் பார்க்கின்றோம். 96, 97 ஆகிய 2 பாடல்களும் மிக சிறப்பான பாடல்களாக அருணகிரிநாதர் அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த 96, 97 ஆகிய 2 பாடல்களிலும் முருகப்பெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய மயில், முருகப்பெருமான் ஊர்தோறும் செல்லுகின்றார். சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருந்து அந்த உலகை யார் முதலிலே சுற்றி வருகின்றீர்களோ, அது விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி, அது முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருவருக்கிடையிலே ஒரு போட்டி வைக்கின்றேன். அந்த போட்டியிலே யார் ஜெயிக்கின்றீர்களோ, யார் உலகை சுற்றி வந்து முதலில் வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று பழனியம்பதியிலே, பழனி திருக்கோயில் முன்னால் சிவபெருமானும் பார்வதியும் அந்த மாதிரி இந்த வழக்குக்கு அவர்கள் தீர்வு காணுவதற்காக ஒரு போட்டியை வைத்ததெல்லாம் புராணத்தின் வாயிலாக நமக்கு தெரியும். அப்பொழுது முருகப்பெருமான் முன்கை எடுத்து, நான் முந்திக் கொண்டு வருவேன், முதலாக வருவேன், அதற்கு என்னுடைய வாகனம் துணை இருக்கும் என்று. இந்த வாகனம் உடையவர்கள்தான் பலமுடையவர்கள். நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் எல்லாம் நாம் நடந்துதான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தோம். ஆகவே பயண நேரம் அதிகமாகியது, நாட்கள் அதிகமாகியது. ஆகவே தொலைதூரத்தை நாம் கடக்க முடியாத அந்த காலகட்டத்தில் எல்லாம் நம்ம முற்காலத்தில் இருந்தோம். இப்பொழுது பஸ் இருக்கின்றது, ரயில் இருக்கின்றது, விமானம் இருக்கின்றது. நினைத்த பொழுது, நினைத்த நேரத்தில், நினைத்த இடத்திற்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இந்த நவீன காலத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம். முருகப்பெருமானுக்கு அதுபோல மிக சக்தி வாய்ந்த வாகனமாக விளங்கியது மயில் என்று நாம் அறிகின்றோம். முருகப்பெருமான் மயில் வாகனன் என்று பெருமையாக புகழ் பெற்றிருக்கின்றான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த மயிலுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே, மயிலுக்கு நன்றி கூறுகின்ற விதத்திலே, மயிலை பெருமைப்படுத்துகின்ற விதத்திலே 2 பாடல்களை அருணகிரிநாதர் ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த 2 பாடல்களையும் இப்பொழுது நம்ம பார்க்கின்றோம். தடக்கொற்ற வேல் மயிலே இடர் தீர தனி விடல் நீ, வடக்கில் கிரிக்க புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு, கடற்க புறத்தும் கதிர்க்க புறத்தும் கனக சக்கர, திடற்க புறத்தும் திசைக்க புறத்தும் திருவையே என்று மிக அற்புதமாக வார்த்தைகளிலே நடனமாடி இருக்கக்கூடிய அருணகிரிநாதரை பார்த்து நம்ம பூரித்து போகின்றோம், பெருமைப்பட்டு கொள்கின்றோம். இவ்வளவு அற்புதமாக வார்த்தைகள் வந்து அப்படியே அதெல்லாம் முருகப்பெருமான் கொடுத்த பிச்சை அவருக்கு. அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருள் அவருடைய நாவிலே வந்து நர்த்தனம் ஆடுகின்றது. அவர் பாடின பாட்டு இல்லை, எல்லாம் முருகப்பெருமானுடைய கருணையினால் விளைந்தது. பாருங்க, கடற்க புறத்தும் கதிர்க்க புறத்தும் கனகசக்கர திடற்க புறத்தும் திசைக்க புறத்தும், அப்பப்பா எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இதனுடைய பொருளை நம்ம விரிவாக பார்ப்போம். தடக்கொற்ற வேள்மயிலே, தடக்கொற்ற வேள்மயில், வேளுக்கு வாகனம், வேள் கந்தவேள் முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு வாகனமாக திகழுகின்ற பெருமை மிகுந்த மயிலே. நீ சாதாரண மயில் இல்ல, முருகப்பெருமானை சேர்ந்த காரணத்தினால அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவதை போல, நீ சாதாரண மயிலாக இருந்தால் ஒரு பிராணி, மற்ற பிராணியை போல, காக்காயை போல, குருவி போல நீயும் ஒரு பறவையாகத்தான் இருந்திருப்ப. ஆனால்
நீ தடக்கொற்ற வேள் மயிலாக திகழ்கின்றாய், பெருமை பெற்ற ஒரு மயிலாக திகழ்கின்றாய். ஏனென்றால் முருகப்பெருமானுடையக்கு நீ வாகனமாக ஆகிவிட்டாய். தடக்கொற்ற வேள் மயிலே என்று மயிலை கூப்பிட்டு என்ன செய்தியை சொல்லுகின்றார் என்று சொன்னால், இடர்தீர, உலகத்து எங்க பார்த்தாலும் இடர். இந்த பூ உலகத்திலே மக்கள் எங்கு பார்த்தாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவரை பார்த்து நீ எப்படி இருக்கின்றாய் அப்படின்னு கேட்டதுன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நன்றாக இருக்கின்றேன், எல்லா வளமும் பெற்றிருக்கின்றேன் என்று யாரும் சொல்லுவதில்லை. என்னமோ இருக்கிறேன், ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு புலம்பல் வார்த்தையைத்தான் நாம் அன்றாடம் மக்களிடமிருந்து பதிலாக பெற்று வருவது வாடிக்கையாக இருக்கின்றது. நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான், என்னமோ இருக்கிறேன், ஒண்ணுமே சரியில்லைங்க என்ற வார்த்தை தான் மக்களிடத்திலே இருக்கின்றது. ஆகவேதான் அருணகிரிநாதர் இந்த வார்த்தையை போட்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட உலகம், எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் இடர் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் இந்த உலகிலே. எதற்காக அவர் அவதாரம் செய்தார் என்று சொன்னால், இடர் தீர வேண்டும், மக்கள் துன்பம் நீங்க வேண்டும், இன்பம் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். முருகப்பெருமானுடைய கொள்கையும் கோட்பாடும் இந்த உலகம் இன்பம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், துன்பங்களும் துயர்களும் போக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த துன்பங்களை போக்குபவர் முருகப்பெருமான். இன்றைக்கு முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, அந்த மயிலை பார்த்து, நான் தான் உலகத்தை சுத்தி சுத்தி வந்து எல்லாத்துடைய இடரை தீர்த்துட்டு இருக்கிறேன், மயிலே இன்றைக்கு நீ தனியாக இந்த உலகத்தை சுத்தி வந்து எங்கெங்கெல்லாம் துன்பங்கள் இருக்குதோ அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி அவர்களை எல்லாம் இன்பப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி நல்ல சூழலை நீ ஏற்படுத்திட்டு வா அப்படின்னு முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமான மயிலுக்கு கட்டளையிடுகிறார். மயிலே இடர்தீர தனி விடல். முருகப்பெருமான் உன்னை தனிச்சு விட்டுட்டார். நீ போய் இந்த காரியத்தை எல்லாம் உலகத்துல பண்ணிட்டு உலகம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு வா அப்படின்னு விட்டார்னா, இல்லைங்க உங்களை விட்டுட்டு நான் எங்க போக போறேன் அப்படின்னு மயில் சொல்லல. முருகப்பெருமான் கட்டளை இட்டார். அவர் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு மயில் உடனே புறப்படுகிறது. எப்படி புறப்படுகின்றது, அதனுடைய புறப்பாடும் அதனுடைய பயணமும் அதனுடைய வழிகளும் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என்பதை அருணகிரிநாதர் அவ்வளவு அழகாக நம்முடைய பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார். வடக்கில் கிரித்து புறத்து, வடக்கு நோக்கி போகின்றது. வடக்கே மேருமலை இருக்கின்றது. அந்த மேருமலைக்கு இந்த மயில் பயணிக்கின்றது. மேருமலையோடு நிற்கவில்லை, மேருமலையை தாண்டியும் புறத்து என்றால் மேருமலையையும் தாண்டி அது பறந்து செல்லுகின்றது. எங்கெங்கெல்லாம் இடர், எங்கெங்கெல்லாம் துன்பம் இருக்கின்றது என்று அலசி ஆராய்ந்து கொண்டு இந்த மயில் வடக்கு நோக்கி பறக்கின்றது. மலைகள் தோறும் பறக்கின்றது. மலைகளோடு அது விடவில்லை, மலைகளை தாண்டியும் அது பறந்து போகின்றது. வடக்கில் கிரிக்க புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு. மயிலே, உனக்கு பறப்பதற்கு 2 சிறகுகள், தோகைகள் மிகுந்த சிறகுகள். அந்த தோகைகள் மிகுந்த வண்ணத்தோகை மிகுந்த அந்த மயில் வாகனன் அந்த வட்டமிட்டு உலகை வட்டமிட்டு வருகின்றது. முதலிலே வடக்கு திசை நோக்கி பறக்கின்றது. அடுத்ததாக கடற்கப்புறத்தும், கடல் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ
அந்த கடல் பகுதியிலெல்லாம் பறக்கின்றது. அந்த கடலை தாண்டியும் இந்த மயில் பறக்கின்றது. கடற்க புறத்தும் கதிர்க்க புறத்தும். கதிர்க்க என்று சொன்னால் சூரியன் எங்கு தோன்றுகின்றாரோ, சூரியன் தோன்றுகின்ற அந்த இடத்திற்கே கிழக்கு நோக்கி பறந்து அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த கீழ் வானம் வரைக்கும் போய் பறக்கின்றது. அதையும் தாண்டியும் அது பறந்து செல்கின்றது. கனக சக்கர 8 திசைகளும், கனக சக்கரம் என்று சொன்னால் 8 திசைகளிலும் மயில் எட்டி எட்டி பாய்ந்து பறந்து அது மக்களை சந்தித்து துன்பத்தை போக்கி இடர்களை களைகின்றது. கனக சக்கர திடர்க்க புறத்தும் திசைக்க, எல்லா திசைகளும் 8 திசைகளும் சொன்னதோட விடாம அருணகிரிநாதர் எல்லா திசைகளிலும் அது பறக்கின்றது. அது பறக்கின்றது என்று சொன்ன அருணகிரிநாதர் ஒவ்வொரு இடத்திலும் புறத்து 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 என்று சொல்லி இருக்கின்ற பொழுது முருகன் ஒரு முறை கட்டளையிட்டால் 100 முறை அதை செய்கின்ற ஒரு பண்பு இந்த மயிலுக்கு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்திற்கு மட்டும் போகாமல் அந்த குறிப்பிட்ட இடத்தை கடந்தும் மயில் பறந்தது, சென்றது, இடர் களைந்தது. அது திருகுவையே என்று சொன்னால் திரிவாய், பரப்பாய் என்று பொருள் ஆகின்றது. ஆகவே இந்த பாடலிலே அந்த அலங்காரம், மயிலுக்கு ஒரு அலங்காரம். மயில் வாகனன் தன்னுடைய வாகனத்தை இந்த இடத்திலே பூஜிக்கக்கூடிய அளவிலே, புனஸ்காரம் செய்கின்ற அளவிலே அந்த மயிலினுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக அருணகிரிநாதர் இந்த பாடலை புனிந்து காட்டியிருக்கின்றார். தடக்கொற்ற வேள்மையிலே இடர் தீருவதற்கு தனி விடல், உன்னை தனி ஆளாக்கி விட்டார் முருகப்பெருமான். நீ இப்பொழுது முருகப்பெருமான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவாய், தனியே சென்று நிறைவேற்றுவாய். இப்பொழுது மயில் புறப்பட்டு விட்டது. வடக்கில் கிரிக்க புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர்க்க புறத்தும் கனக சக்கர திடக்க புறத்தும் திசைக்க புறத்தும் திருகுவையே. இப்படி நீ சொன்ன சொல்லுக்கு அடிபணிந்து தண்டனிட்டு நிறைவேற்றுவாய். அப்படிப்பட்ட ஒரு மயிலாக நீ திகழ்கின்றாய் என்பதுதான் 96வது பாடலாக விளங்குகின்றது. 97வது பாடல் இன்றைய அமர்விலே கடைசி பாடலாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த பாடலும் மயிலினுடைய சிறப்பை மிக அழகாக காட்டியிருக்கின்றார். சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன் செழுங்கலபி ஆலித்து அனந்தன் பணமுடி தாக்க அதிர்ந்ததிர்ந்து காலில் கிடப்பன் மாணிக்க ராசியும் ஆசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயதமும் பணிதமுமே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலிலே பல்வேறு சிறப்புகள் அணிகலன்களாக வந்து அலங்காரம் செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல் அலங்காரமாக முருகப்பெருமான் சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன் என்று முருகப்பெருமான் திருச்செங்கோட்டிலே அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டு பக்தியை வழங்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படிப்பட்ட செங்கோடு, திருச்செங்கோட்டு ஸ்தலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இயற்கை எழில் சூழ்ந்த அந்த தலம் வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகை நம்ம பார்க்கிறோம். சேலில், சேல் என்றால் மீன்கள் எல்லாம் வயல் பசுமையாக இருக்கின்றது. வயலிலே தண்ணீர் பாத்திகளிலே நிரம்பி இருக்கின்றது. பயிர்களெல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கின்றன. அதிலே சேல் மீன் துள்ளி துள்ளி விளையாடுகின்றது. சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன், வெற்பன்னா
மலையும் மலை சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த திருச்செங்கோட்டை ஸ்தலமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு என்கின்ற மலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகன் எழில் மிகுந்த வயல்கள் சூழ்ந்த மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுகின்ற அந்த வயல் புறங்களை எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலையிலே பிரதானமாக வீற்றிருந்து காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாதித்து கொண்டிருக்கின்றான். சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன். அவனுடைய வாகனம் கலபி வாகனம், மயில் வாகனம். எப்படிப்பட்ட கலபி அப்படின்னா அது வளமையான கலபி, செழுமையான கலபி. ஏன்னா அது முருகப்பெருமானுடைய வாகனம் அல்லவா. ஆகவே வளமை மிகுந்த மயில் வாகனத்திலே அவன் வீற்றிருக்கின்றான். அந்த மயில் ஆலித்து முருகப்பெருமானோடு இருக்கின்ற காரணத்தினாலே மயிலுக்கு கொண்டாட்டம். முருகப்பெருமான் இல்லை என்று சொன்னால் அதற்கு திண்டாட்டம். இப்பொழுது ஆலித்து என்று சொன்னால் அது கொண்டாடி மகிழ்கின்றது. முருகப்பெருமானோடு இருக்கின்ற காரணத்தினாலே அது ஆராதனை செய்கின்றது, ஆலாபனை செய்கின்றது, அது இனிமையாக இருக்கின்றது. தன்னுடைய குரலெடுத்து அது ஓங்கி அது பாடுகின்றது. அந்த மயில் தன்னுடைய மகிழ்ச்சியினால ஆரவாரத்தோடு ஆலித்து அது ஆனந்தமாக கூக்குரல் இடுகின்றது, சத்தம் எழுப்புகின்றது. அப்படிப்பட்ட மயில். அந்த மயிலுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றது என்று அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். அனந்தன் பணாமுடி தாக்க. பாம்புக்கும் மயிலுக்கும் பரம பகை அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பாம்பு கண்டுதுன்னா, அந்த மயிலை கண்டுதுன்னா பாம்பு காதவழி ஓடி போயிடும். இந்த இடத்துல ஆதிசேடன் உருவகப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றான். திருமால் ஆதிசேடனாக பாம்பின் மீது அவர் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை அருணகிரிநாதர் இங்கு நமக்கு புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அனந்தன் ஆதிசேடன் பணாமுடியோடு இருக்கின்றான். பணாமுடினா பாம்பு படமெடுத்து காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த பாம்பை, ஆதிசேடனுடைய பாம்பை, ஆதிசேடன்கிறது தான் பாம்பு, அத இந்த முருகப்பெருமானுடைய வாகனமாக திகழக்கூடிய அந்த செழுங்கலபி ஆலித்து தாக்குகின்றது. இந்த குரலெடுத்து அந்த பாம்பை போய் தாக்குது. அந்த பாம்பு அதிர்ந்து ஒரு அதிர்வு இல்லை, எதிர்பாராத ஒரு தாக்குதல் வந்து விட்டது. எதிர்பாராத நேரத்துல அந்த ஆதிசேடன் யாருன்னா திருமாலினுடைய வடிவமாக அல்லவா அந்த ஆதிசேடன் இருக்குது. அதைவே போய் இந்த மயில் தாக்குகின்ற பொழுது ஆதிசேடன் அதிர்ந்து அதனுடைய மாணிக்கங்கள் எல்லாம் பாம்பு படமெடுத்து விளங்குகின்ற பொழுது அந்த மாணிக்க பரல்கள் எல்லாம் அதனுடைய வாயிலிருந்து அப்படியே உதிர்தமா. காலில் கிடப்பன மாணிக்க ராசியும். அந்த மாணிக்க பரல்கள் எல்லாம் யாருடைய கால்களிலே வந்து விழுகின்றதுன்னா அந்த மயிலினுடைய காலில் வந்து தஞ்சம் அடைகின்றன. அதனுடைய மணிமகுடமாக அந்த பாம்புக்கு திகழ்ந்த அந்த மாணிக்க பரல்கள் எல்லாம் இப்பொழுது மயிலினுடைய காலிலே வந்து தஞ்சம் விழுகின்ற மாதிரி அதிர தாக்குகின்ற ஒரு சக்தி வாய்ந்த அந்த சக்தி எங்கிருந்து வந்த மயிலுக்கு வந்தது? முருகப்பெருமானிடத்திலிருந்து அந்த சக்தி வந்தது. முருகப்பெருமானுடைய கருணை இருக்கின்ற பொழுது மயிலுக்கு மட்டும் சக்தி இல்லை. முருகப்பெருமானுடைய கருணை இருக்கின்ற பொழுது பாமரர்களாக விளங்கக்கூடிய சகலர்களாகிய விளங்கக்கூடிய நமக்கும் அதே சக்தி விளங்கும் என்பதை அருணகிரிநாதர் மறைமுகமாக இந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கின்றார்.
அதிர்ந்ததிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் என்று சொல்லி, காசினியை பாலிக்கும் மாயனும் ஆதிசேடனு அந்த பாம்புனுடைய அந்த மாணிக்கங்களும் மட்டும் பாம்பினுடைய வாயிலிருந்து விழுகல. அது ஒண்ணு. இரண்டாவது, உலகையே காக்கின்ற காசினியை என்று சொன்னால் உலகையே பாலிக்கின்ற காக்கின்ற அந்த திருமால், அந்த விஷ்ணு பகவான், அவனுடைய நிலைமையே என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, காசினியை பாலிக்கும் மாயனும் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அவனுடைய சக்கராயுதம், வெற்றிவேல் வீரவேல், முருகருக்கு வேல், திருமாலுக்கு சக்கரம். சக்கரம் தான் ஆயுதம். அதை கொண்டுதான் அவரு உலகத்தை காத்து கொண்டிருக்கின்றார், ரட்சித்து கொண்டிருக்கின்றார். அந்த சக்கராயுதமும் கீழே விழுந்துருச்சு. அவருடைய சங்கும் கீழே விழுந்துருச்சு. அவர் ஒரு கையில் சக்கராயுதம், இன்னொரு கையிலே சங்கு தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருமால், அந்த பணிலம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த திருமால், சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமாலினுடைய நிலைமையும் கீழே விழுந்து இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த மயிலாக காட்சியளிக்கின்றது. அது முருகப்பெருமானுடைய வாகனம். முருகப்பெருமானோடு இருக்கக்கூடிய மயில், முருகப்பெருமானுடைய துணை இருக்கின்ற காரணத்தினாலே மயிலினுடைய சக்தி பெரிய சக்தியாக இருக்கின்றது. அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும், காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமும் கீழே விழுந்தன என்று அருணகிரிநாதர் காட்டி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மயில், அந்த மயிலுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கருணையினாலே இத்துணையும் நிகழ்கின்றது என்று காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அந்த பாடலை இன்னொரு முறை படித்து பார்ப்போம். சேலில் திகழ்வயல் செங்கோடை வெற்பன் செழுங்கலபி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும், காசினியை பாதிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே என்று அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக சொல்லி, அந்த மயில் இவ்வளவு சக்தி வாய்ந்த மயிலாக இருக்கின்றது, வெற்றியை ஈட்டி கொண்டு வருகின்ற மயிலாக இருக்கின்றது, அந்த காக்கின்ற கடவுளையே காலடியில வீழுகின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்துகின்ற மயிலாக விளங்குகின்றது என்று மயிலினுடைய அருமை, பெருமை, வீரம், முருகப்பெருமானுக்கு வீரம் செறிந்தவன், அவருடைய மயிலும் வீரம் செறிந்ததுதான் என்பதையெல்லாம் காட்டி, இந்த ஒரு மணி நேரத்திலே ஒரு இந்த 4 பாடல்களையும் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கந்தரலங்கார பாடல்களை, அந்த 4 பாடல்களை சிந்திப்பதற்கும் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுவதற்கும் நமக்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஒரு மணி நேரத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த புனித வேளையை போற்றி இதையெல்லாம் மதித்து நீங்கள் எல்லோரும் அருமையாக அமர்ந்து, அமைதியாக அமர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு உங்களுடைய நெஞ்சிலே தேக்கி நமக்கு பரம்பொருளை, சத்தியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும், அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல கொள்கைகளை எல்லாம் நாம் சிந்தையிலே ஏற்று, நெஞ்சிலே வைத்து, நினைவிலே வைத்து, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை அனுசரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு அமைவதற்கு இந்த கந்தர் அலங்காரம் என்கின்ற இந்த நூல், அருணகிரிநாதர் இயற்றிய இந்த அற்புதமான நூல் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றது. இதை நம்ம வழிகாட்டியாக நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நம்ம முன்னேறுவோம். நம்முடைய சரணாகதி தத்துவத்தை நம்ம போற்றி புகழுவதற்கும் பின்பற்றுவதற்கும் இது ஒரு அருமையான வழிகாட்டியாக திகழ்கின்றது என்கின்ற இந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் உங்கள் முன் படைத்து நான் விடைபெறுகின்றேன்.
மீண்டும் அடுத்த வாரத்திலே நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அருமையா திருச்சிற்றம்பலம். 4 பாடலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. எப்பயுமே நம்ம வந்து பாட்டினுடைய அந்த அர்த்தம் நீங்க ரொம்ப சொல்றது அழகா இருக்கும். தெல்ல தெளிந்த திணைப்புலம் அதெல்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொரு வரியும் நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. அதாவது முருகப்பெருமான் வந்து எப்படி வள்ளிய அந்த கிளி போல் அழகா இருக்கிற பெருமாட்டி கிள்ளை என்று கள்ளச்சிரிப்புன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கள்ளச்சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா, கள்ளன்னா கருவு, நாயகன் உள்ளத்தை நாயகி உள்ளத்தை நாயகன் எப்படி கவர்றாங்களோ அது மாதிரி நாயகன் நாயகி கல்வன் என்றும் நம்ம கள்ளச்சிரிமின்னு சொல்ற மாதிரி நீங்க அழகா அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. தன் உள்ளத்தை கவர்ந்தவள் இல்லையா? அந்த முருகப்பெருமானுடைய உள்ளத்தையே கவர்ந்தவள் நம்ம வள்ளியா பிராட்டி. அந்த நடிச்சு இந்த வரிகள்லாம் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா முருகனை நினைக்கணும். அந்த நம்ம மதிமயங்கி இதுல வந்து அருணிகநாதரோட பெண்களோட மோகத்தை சொல்லிட்டாரு. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்னன்னா உலக மதிமயக்கத்தை வந்து நம்ம போகணும். நம்ம தவறான பாதையில போகக்கூடாது, நம்ம நல்ல பாதையில போகணும். அந்த முருகனை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அவனை நினைக்கணும். அதை நினைக்கிறது தான் இந்த வலையில வஞ்ச வலையில போகாம நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு செஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னு அவர் அழகா அந்த பாடல் நமக்கு உணர்த்திட்டாரு. அதாவது உங்களுடைய திருவடி விரும்பி நம்ம செஞ்சா நம்ம வீடு பேரே கிடைக்கும் அப்படின்றத அந்த 94வது பாடல்ல ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொருக்கும் பதத்தை பிரிச்சு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த துல்லிய கெண்டை ஏன்னா அது எப்படி இருக்கு அழகோ தண்ணீர தடாகத்தை மீன்கள் வந்து குதித்து விளையாடிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம பெண்களோட கண்கள் அப்படி இருக்குமா, அதெல்லாம் ஓமியோட சொல்லி அந்த பெண்களை பத்திலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த பாடல்ல. நமக்கு இதுல எடுத்துக்க வேண்டிய நம்மளுடைய கருத்து என்னன்னா, நம்மளுடைய ஆன்மாக்கள்லாம் இந்த அளவுக்கு நம்ம தெளிவுபட்டு இந்த நிலையில இருக்கிறதுல நம்ம ஆசைப்பட்டுலாம் நீக்கணும். ஆசைப்பட்டா நீக்கு பெருமானுடைய திருவடி தான் சிறந்ததுன்னு சொல்லி அதுல பற்றணுன்ற மாதிரி அருணிகராதன் நம்மளுடைய ஆன்மாக்களுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அடுத்த பாடு யான் தான் என சொல் 2 கெட்டால் என்று அவருக்கு அது மாதிரி நம்மளுடைய வந்து என்னன்னா யான் எனது அந்த பற்றெல்லாம் நம்ம போக்குறோம். நம்ம தான் பெரியவன் அப்படின்னு யார் பெரியவன் 2 பேருக்கு சண்டை நடக்கக்குள்ள இது ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பண்டிகை வந்து எப்படி வந்து பூமியை பிளந்து வந்தாருன்ட்டு இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. இதுல தொல்லை பெருநில சூகரமாய்க்கின்றான்னா ரண்யாஸ்வரர் பூமியை எடுத்து கடல்ல எரிகின்ற போது திருமால் வந்து வராக வடிவம் வருவாரு. வராக வடிவம் வந்து பூமியை தனது கொம்பினால் மீட்டு எடுத்து நிலை நிறுத்தினாருன்ட்டு இன்னொரு கதையும் இதுல சொல்லுவாங்க. கந்தராலங்கட்டு ஒரு ஐயா சொல்லியிருந்தாரு. ரண்யாஷ் வந்து திடீர் மகன், அவன் ரொம்ப வன்மையா இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான், திருமாலையில பகத்து என்ன பண்ணுவான், திருமாலின் மனைவியே அந்த பூமியாக சுருட்டி என்ன பண்ணுவோம் எடுத்து கடல்ல தூக்கி போட போவான். அப்பதான் அது கண்ட விண்ணவர் மன்னவர்லாம் வந்து திருமாலிட்டு வந்து முறையிடுவாங்க. அப்ப வந்து நாராயண என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான அந்த மலையை என்ன பண்ணுவாரு, பண்டியுருவன் தாங்கி அந்த ரண்யாஷனை வதைத்து பூமியை தனது வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லுவாங்க. அந்த பண்டு போல நிலை நிறுத்தினாரு அப்படின்றத ஒரு கதையும் அடியன் கேட்டிருக்காங்க ஐயா. நீங்க வந்து நம்ம யார் பெரியவங்கன்ற மாதிரி அந்த அண்ணாமலையோட வரலாறு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. சிறப்பா இருந்ததுங்க நீங்க சொன்ன கருத்து. இந்த பாட்டை நம்ம என்ன செய்யணும், இறைவனோட 2ஆ கலக்கணும் நம்ம. அப்ப நம்ம இறைவனை கலக்கணும், நம்ம என்ன செய்யணும்னா அவனை நினைத்து வழிபாடு செய்யணும். அந்த உண்மை நெறியில இருக்கணும், மெய்ப்பொருளை உணரணும். அந்த தத்துவத்தை உணர்ந்து அவனுடைய இருப்படத்தை நம்ம அடைந்தா நமக்கு இன்பமே கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன, அந்த தனிமை தான் வேணும். தனிமை ஏகாந்தத்தை உருவாக்கி தரும்னு சொன்னீங்க இல்லையா? நீ அந்த சுற்றுப்புறத்தை நம்ம மறக்கணும், நம்ம அந்த பற்றெல்லாம் நீக்கி அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த மோன நிலைக்கு நான் போகணும்னா அந்த உலக பந்த பாசனை விடுபட்டு நம்ம மனிதனா ஆவோம், புண்ணியமே நமக்கு வந்து சேரும்ன்றதை இந்த பாடம் ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல் மயிலுக்கு ஒரு அலங்காரம். இந்த 2 பாடலுமே 96, 97 மயிலுக்கு தான் ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதையும் நீங்க ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து பரமானந்த பெருமான் இல்லையா, அவர் தானே எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம சொல்ல முடியாது. அருணிகநாதர் வந்து சூரபத்மனை கொன்று கிழிக்கணும் அப்படின்னா அவரோட ஆணவத்தை அழித்து மயிலாக மாற்றினாரு. மயிலாக மாற்றி ஒரு அழகு பார்த்தார் முருகப்பெருமான். அந்த மயிலுக்கு வந்து அலங்கார வார்த்தைகள்லாம் அழகா எடுத்து கொடுத்து ரொம்ப அந்த பாடலை முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அருணிகநாதர். அது முருகப்பெருமான வாகனமாகவும் இருந்தது இல்லையா?
அந்த மயில நம்ம சொன்ன மயில நம்ம மனம்னு சொல்லுவோம். அந்த மனம் தான் நம்மளுடைய மனம் தான் அது. அப்ப என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அந்த மனத்தை வந்து செலுத்தாம நம்ம என்ன முருகப்பெருமான் மேலேயே அவர் என்ன கட்டளை என்றார் நம்ம உபதேசம் பண்றாரு. நம்ம உபதேசம் கேட்டு நம்ம உயிர் பெறணும். மயிலுக்கு எப்படி உபதேசம் பண்ணி நீ மயில சுற்றி வா அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி நமக்கு உபதேசம் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும். உபதேசம் பண்ணி நம்ம அந்த ஒரு உட்பொருளை பொருந்திக்கிட்டு அந்த பெருமானுடைய அந்த கட்டளையை நம்ம அழகா ஏற்று அந்த உபதேசத்தை பெற்று நம்ம வீடு பேர் அடையணும்ன்ற இந்த பாடலுடைய கருத்து ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்க. அடுத்ததாக மயிலின் சிறப்பு அடுத்த பாடலும் இதே தான் சொன்னீங்க. அந்த செங்கோட்ல வாழக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய மயில் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு மயிலா சொன்னீங்க. அதுக்கு எப்படி அந்த ஆதிசேஷனுடைய அந்த பாம்பு அனந்த பாம்பு அது மயிலுக்கு பாம்பு வந்து ஜென்ம பகை தான். அதெல்லாம் ஒரு அதை அழித்து அது கீழே விழுந்தது இல்லையா. அவர் வந்து நம்ம இதனுடைய விளக்கு எப்படின்னா, நம்ம முருகப்பெருமானை பட்டோம்னா மனசு எல்லாத்துலாம் நீக்கணும்னா மாணிக்கம் போன்ற அவருடைய திருவடியை அடையலாம். மாணிக்கம் போன்ற மாணிக்கம் எல்லாத்தையோட சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இதை புகுத்தி நமக்கு எடுத்து கொடுக்குற அருணகிரிநாதர். அந்த மாதிரி நீங்க அந்த மயிலுக்கு வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு அந்த என்னது அவருக்கு பாம்பை வந்து அவர் வாயில வச்சு அதை அழுத்தக்குள்ள அந்த மயில் வாயில அழுத்தக்குள்ள இதனுடைய நம்ம கோயில பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு முருகன் பெருமான் கோயிலையும் பார்த்தீங்கன்னா மயில் வாயில வந்து ஒரு நாகம் படம் இருக்கும், கொஞ்சம் படம் கொஞ்சம் இருக்கும், வாயில இருக்கும். அந்த மாதிரியே வகுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த தன்மை என்னன்னா நம்மளுடைய மனமானது வந்து வெளியில இருக்கிற விஷத்துக்கெல்லாம் போகாம அதை அடக்கி கீழே கொண்டுன்னு வந்தோம்னா 5 புலங்களும் அடக்கி நம்ம கொண்டு வந்தா ஒரு மாணிக்கமான ஒரு நமக்கு இதுவே கிடைக்கும்னா அந்த தத்துவத்தை நம்ம அந்த மயில் வாகனத்துல அந்த பாம்பை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்குன்னா அது மாதிரி ஆதிசேஷன் என்ன பண்ணாரு, அந்த பாம்பா இருந்து அவருடைய அந்த இதெல்லாம் என்ன சொல்றது, அவருடைய அந்த ஆணவத்தெல்லாம் அழித்தவர் கீழே கொண்டு மாணிக்க குவியெல்லாம் அதிர்ந்ததுனால அந்த மாணிக்க குவியெல்லாம் கீழே விழுந்தது, அவரு கால்களை சுற்றி பரவி இருந்ததுன்னு சொல்லி அற்புதமான ஒரு விளக்கம் எடுத்து இந்த பாடல் மூலியமா. அப்போ வந்து மயிலுடைய சக்தி வீரியம், அது மயிலுக்கு சக்தி எப்படி கிடைச்சது, முருகப்பெருமானுடைய திருவருள் தான். அந்த வலிமை வாய்ந்ததுன்னா முருகப்பெருமானுடைய அந்த திருவருள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வந்து ரொம்ப அழகா எடுத்து இத்தனை பாடலுக்கு 4 பாடலுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தத்துவத்தோட நல்ல விளக்கம் எடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க எங்களுக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ரொம்ப சிறப்பா நல்லா இருந்ததுங்க. கடற்கொற்ற 97. அதாவது முருகப்பெருமான் மடுவுல மாணிக்கங்களை சேடன்னா நம்ம திருமால் சொல்றோம் இல்லையா, அவன் மனுமுடியில உள்ள மாணிக்க கற்களும் திருமால் சங்கு சக்கரை கூட முருகவேல் மயில் வாகனத்தை திருவடியில கிடந்ததுன்னு சொல்லி இந்த பாட்டுல எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. 4 பாடலும் விளக்கம் அடியன் புரிந்து கொண்டது ரொம்ப சிறப்பா இருந்தது அடியனுக்கும். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்யலாம் ஐயா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வேட்பை போர் செய் தனிவேல் வாழ்க கொக்கோடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்றடியார் யாரா உங்க கருத்து சொல்லலாங்கம்மா, நீங்க என்ன உணர்ந்தீங்கன்றது சொல்லலாம். நன்றிங்க ஐயா. இந்த பாடல் ரொம்ப அருமை. முதல் பாடல நம்ம அறியாமை ஆணவம் மூலம் நீங்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லி